ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து ஆண்டவர் நல்ல எபினேசராக இருந்து நம்மை நடத்தினார். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். அல்லேலூயா. ஆண்டோடைய அன்பை நினைச்சு இந்த பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படும். இல்லை, இணைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. அல்லேலூயா. காலை மாலை எல்லா வேளையிலும் ஆண்டவர் ஜனவரி மாதம் முழுவதும் கத்து நடத்தினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தை பார்த்தீங்க? இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் நமக்காக கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவார். இந்த வருடம் சொல்றேன், இந்த மாசத்துல சொல்றேன், கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் கரத்தின் கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்?
கட்டளையிட்டா போதும், ஆண்டவர் நமக்காக அவருடைய கரத்தை கொண்டு பயங்கரமான காரியங்களுக்கு செய்வார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை சிக்கிறது மாதிரி பிசாசு வலை விரிச்சு வச்சிருக்கிறான். ஆனா சிக்க விடலை. சிக்க விட்டாரா? அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஒரு த்ரில்லிங் இருக்கும். எனக்கெல்லாம் இருக்கு த்ரில்லிங். என்னத்தான் அவர் யார் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. நமக்கு போராட்டமே வேண்டாம்னா அதெல்லாம் வேண்டாம், போராட்டம் இருக்கணும், அதில் அவர் நின்று விடுவிப்பாரு. அல்லேலூயா. பாடுமா? காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல உணர்ந்து பாடுவோம். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நன்றி ஆண்டவரே. நல்ல எபினேசரா ஆராதனை அப்படி எழுமி நின்று ஆண்டவர் ஆராதனை 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 அன்பரேசு ஆவியானதே அன்பரேசுராஜனுக்கே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. தகப்பனை போல அவர் நம்மை தோளில் சுமந்தார். நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நல்ல கர்த்தர். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் நல்ல கர்த்தர். எத்தனையோ முறை நம்ம வாழ்க்கையில நெருக்கம், எத்தனையோ முறை தவிப்பு, மனிதர்கள் கைவிட்ட ஒரு நிலைமையில எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு விசாலத்தை கர்த்தர் தந்தார். மனிதர் கையில விழாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர் அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, நடத்தினீரே. நல்லவர் நல்லவர் கர்த்தர், நல்லவர் கர்த்தர், நல்லவர் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்தார். எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை அழிவு, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. ஆண்டவருடைய கிருபை நினைங்க, கிருபை
நினைங்க. இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தருடைய ஆச்சரியங்களை பார்க்க போறோம், அற்புதங்களை பார்க்க போறோம். எல்லா நன்மைகளும் இப்பொழுது திறக்கப்படுவதாக. வாயை திறக்கும் பொழுது நன்மைகள் திறக்கப்படுகிறது, வாயை திறக்கும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. ஓ ரீகாத்தா, எல்லா நெருக்கத்தில் இருந்தும் நமக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் விட்டு கொடுக்கவே மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஓ துடா காதடா, மனிதனுடைய இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஓ ரேகாப்பா, எத்தனை பேர் சொல்ல முடியும் மனிதனுடைய இஷ்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்? ஒரு வாய்ப்பை, ஒரு வாசலை, ஒரு விசாலத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு ரீகாதடா காதடா, தப்பி செல்லக்கூடிய போக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஓ நன்றி ஆவியானவரே. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி, பலனே என் பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே பெரியவர் உயிரே நன்றி நன்றி. எங்க பெரியவர் நீங்க தான். ஓ பெரியவரே நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர்? சூழ்நிலைக்கு மேல பெரியவராக இருக்கிறார். அந்த கடன் பிரச்சனைக்கு மேல பெரியவராக இருக்கிறார். ஓ அந்த குழப்பத்திற்கு மேல பெரியவர் நமக்குள் இருக்கிறார். இந்த வாரம் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டத்தில் அவர் பெரியவராக நம்ம கூட இருக்கிறார். இந்த வாரம் பெரியவர் நமக்குள் இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். இயேசு பெரியவர், எனக்கு பெரியவராகவே இருக்கிறார். பெரியவர் பெரியவர், சூழ்நிலைக்கு மேலாக அவர் நிற்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னவர், இறையாதே அமைதலாயிரு. இந்த வாரம் நமக்கு மேலாக நம்மை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிற அந்த காற்றை பார்த்து பேசுகிறார், இறையாதே. சூழ்நிலை பெரியதல்ல, பிரச்சனைகள் பெரியதல்ல, அந்த பாடுகள் பெரியதல்ல, அந்த உபத்திரவம் பெரியதல்ல, அந்த மனிதன் பெரியவன் அல்ல. எல்லா மனிதனை காட்டிலும், எல்லா சூழ்நிலை காட்டிலும் கர்த்தர் எனக்கு பெரியவராக அவர் எனக்குள் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, பெரியவரே. கோலியத்தை மேற்கொள்ளணும்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கோலியத்தை பார்க்கிலும் பெரியவர் எனக்குள் இருக்கிறார். பெரியவரே என் உயிர். இப்ப சொல்லுங்க, அந்த பெரியவர்னா எவ்வளவு பெரியவர் சொல்லுங்க. நன்றி நன்றி. நீங்க யார்ட்டையாவது மனுஷங்கிட்ட போய் நிக்கணும், யாராவது எனக்கு தயவு பண்ண நினைக்காதுங்க. அவங்களுக்கு காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை தேடி வரப்போகுது நன்மை. இந்த வாரம் தேடி வரப்போகுது, உங்களை தேடி வரும். நீ போய் தேடி, நீ தேடி அலையாத, உன்னை தேடி ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். சங்கீதம் 45 படியே, ராஜகுமாரத்தியே, ராஜா உன் அழகில் பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாரம் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் உங்களை தேடி தான் நன்மை வரப்போகுது, உங்களை தேடி தான் தயவு வரப்போகுது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி. பெரியவரே பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. இந்த வாரம் முழுவதும் நிம்மதி தருபவரே
பெற்றேன். ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு பதறாது. யாருக்கும் சொல்ல முடியாத வேதனை இருக்கலாம். உங்க மனம் வேதனையால துடிக்கலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு நேசர் உண்டு. உங்க மனது போராடிக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போற, என்ன நடக்கும்? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிற தெய்வ பிள்ளையே, தாவீது சொல்ல, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் துயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புகிறது அவராலே வரும். இந்த வாரம் உங்களை தேடிதான் வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட நன்மைகளை கத்த தர போறாரு. இந்த மாதம் நீங்கள் யோர்தானில் கால் வைக்க போறீர்கள். எத்தனை பேர் உங்க சூழ்நிலைகள், உங்களுக்கு மேல இருக்கிற காரியங்கள், உங்களை பயப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு காலு கீழே வரணும்னு நினைக்கீங்க? அந்த யோர்தான் உங்கள் கால் கீழே தான் நிக்க போகுது. ஆனா ஆண்டவர் இந்த மாசத்துல எதிர்பார்க்கிறது நம்ம நிக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், இந்த யோர்தான்ல நீ நிக்கணும்ப்பா. யோர்தான்ல நிற்கும் போது நீ மட்டும் போக போறது கிடையாது. உன் குடும்பம் ஒன்று நிமித்தம் குடும்பம் போக போகுது, ஒன்று நிமித்தம் சபை போக போகுது, ஒன்று நிமித்தம் உறவினர்கள் போக போறாங்க, ஒன்று நிமித்தம் இந்த ஊரே கர்த்தர் போக வைப்பாரு. நீங்க நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிற்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சொல்ல வாயில திறந்து சொல்லுங்க, நிற்கிறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க நின்னீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. உங்களுக்கு காலின் கீழே எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொண்டு வர போறாரு. உங்களை பயப்படுத்தின அந்த யோர்தான், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைத்த அந்த காரியங்கள், எல்லா அந்தகார பிசாசுகள், எல்லா மனுஷிய கிரியைகளை கர்த்தர் இப்போ காலு கீழே கொண்டு வர போறாரு. எல்லா காலு கீழே கொண்டு வர போறாரு. எல்லாவற்றையும் நீங்க மிதித்து தாண்ட போறீங்க. எல்லாம் உங்க அண்டர் த ஃபீட் தான். எல்லாம் உங்க சிந்தனைக்குள்ள எதுவும் வராது. உங்களை சிந்தனையில பயப்படுத்துகிற அந்த காரியங்கள், உங்க சிந்தனையில போராடுகிற அந்த காரியங்கள், உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற அந்த போராட்டங்கள், அந்த காரியம், இந்த வியாதியை குறித்து இருக்கிற அந்த போராட்டங்கள் எல்லா காலி கீழே இப்பொழுது கர்த்தருடைய ஆவியான கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாம் என் காலு கீழே தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் மிதித்து தாண்டி போற இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்த போறாரு. நன்மையினால் கர்த்தர் நடத்த போறாரு. கிருபையினால் கர்த்தர் நடத்த போறாரு. எல்லா காலு கீழே தான் கர்த்தர் கொண்டு வர போறாரு. வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள், உங்க குடும்பத்தை, உங்கள் பிசினஸை மாட்டிக்கொண்டு இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது காலின் கீழே உங்களுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. எல்லாம் மிதித்து தாண்டி போங்க. எல்லாம் ஒரு நிமிடம் எல்லாம் மிதிச்சு போங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை வேதனைப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் என் காலின் கீழே நான் உன்னை கொண்டு வருகிறேன். எல்லா அந்தகார கிரியைகள், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா இருளின் கிரியைகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் காலின் கீழே கொண்டு வந்து தருகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஏன்னா சில காரியங்கள் நம்மை வாட்டிக்கொண்டு இருக்கிறது. முன்னேற முடியாதபடி
போராடி கொண்டிருக்கிறது. ஏசப்பா சிலுவையில எல்லாவற்றையும் நசுக்கி விட்டார். இந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லப்போ, ஆண்டவரை நீங்க என்னை வாளாக்காமல் தலையாக்குறீங்கப்பா. ஏதோ சும்மா அறிக்கை கிடையாது, இது அறிக்கை கிடையாது. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழிச்சிட்டாரு, உங்க காலின் கீழே போட்டாரு. அதன் மேல இருந்து நீங்க சொல்றீங்க உங்க மேல எந்த மனுஷனும் உங்க அதிகாரம் பண்ண ஆளுகை பண்ண முடியாது, துரைத்தனங்கள் ஆளுகை பண்ண முடியாது. உங்களோட உயர்வுக்கு எந்த மனுஷனும் எந்த கிரியைகளோ ஆளுகை செய்ய முடியாது. ஓ நன்றி ஆண்டவரே. இன்னும் சொல்ற, நீங்க டிஃபால்ட்டடா எங்க அப்பா பிசினஸ், எங்க தாத்தா பிசினஸ் அப்படின்னு நீங்க வரல. ஆண்டவரே நம்மளை அழைச்சி உயர்த்துகிறாரு. நீங்க பாரம்பரியத்தில் வந்த ஆள் கிடையாது, கர்த்தருடைய பாரம்பரியத்தில் வந்த ஆட்கள். நம்ம டிஃபால்ட்டடா நமக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டாம், அவரே நமக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, பயன்படுத்தும், இன்னும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. செங்கடலும் யோர்தானும் என்னை கண்டு விலகி, இந்த மாசம் விலகி ஓடும், இந்த வாரம் விலகி ஓடும். நீங்க யோர்தான்ல கால் வச்சிட்டீங்க, பிரச்சனை மேல கால் வச்சிட்டீங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுற ஆள் கிடையாது, பிரச்சனைக்கு மேல நடக்கிற ஆட்களை கத்த நமக்கு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவிய கத்த நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் என்னை கண்டு விலகி ஓடுமே, என்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம். என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா. என்னை வாளாக்காமல் இயேசு, என்னை கீழாக்காமல். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீரப்பா, விசுவாசமா உயர்த்துகிறீரப்பா. ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம். ஓ ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தும், இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் என்னை. ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை நடு, இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து உன்னை. ஓ இஸ்ரவேலே நீ பயப்படா, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து உன்னை, இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து. ஓ பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவான், தேசத்தை போல் உன்னை. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவா.
என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவா, மேலாக்குவா. தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்க போகிறோம். தேவனே, நீர் விரும்புகிற பரிசுத்தம், நீ சிநேகிக்கிற பரிசுத்தம் அப்பா. அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேசம் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் உலகத்தில் சொல்றாங்க. ஆனால் அப்பாவுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பரிசுத்தம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் சேனைகளின் கர்த்தர். இந்த உலகத்தில் பரிசுத்தம் அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவர் ரத்தம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஏன்னா அவரை விளக்கரையும் கொடுத்திருக்கிறார். நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு விளக்கரையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து ஏன் பரிசுத்தமாக வாழணும் தெரியுமா? அவர்கிட்ட இருந்து நமக்கு நன்மை வரணும். பரிசுத்தமாக வாழ்ந்ததை அவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியாது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட தாவீது ஆண்டவருக்கு பாவம் செய்த உடனே அவன் இருதயம் துடிக்கிறது. தேவனே, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீரும், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். தேவ பிள்ளை எல்லாருடைய இருதயத்திலிருந்து ஒரு ஏக்கம் வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். ஐயா இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்பொழுது இயேசுவின் இரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் கழுவி கொண்டிருக்கிறது. உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட, உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட, ஒரு உண்மையான ஒரு மனஸ்தாபத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இயேசுவே எனக்கு இரங்கும் ஐயா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இந்த காரியங்கள் செய்தேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் மன்னியும். ஆண்டவரே, மன்னியும் 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 மன்னியும். எல்லா வாயில திறந்து நல்ல சத்தமா கேளுங்க. இயேசுவே இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். நம்மை பரிசுத்தமாக்குகிற கிருபாதார பலியாக அவரே வந்தா. கிருபாதார பலி அவரே, கிருபாதார பலி அவரே. இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்காக மனிதர்கள் எதெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் இலவசமாய் அந்த மீட்பை தந்திருக்கிறார், இலவசமாய் அந்த கிருபையை தந்திருக்கிறார். இருதயத்தில் இருந்து ஒரு வார்த்தை வர வேண்டுமே. இருதயத்தில் இருந்து ஆண்டவரே என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். தேவ பிள்ளையே, எல்லா வித மன கடினங்கள் எல்லாம் மாறட்டும். மன கடினங்கள் மாறட்டும். நீ மன கடினமா இருந்தா கர்த்தருடைய நன்மை வாழ்க்கையில வெளிப்படாது. தேவ சமூகத்தில் எப்படியாவது ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்க பிள்ளைய நான் வாழணும். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையான ஒரு மனஸ்தாபம். இன்னும் நம்ம துணிகரமா இருந்தோம் அப்படின்னா தயவு செய்து வேண்டாம். இளையகுமாரனை போல தூரமா இருந்து கொண்டு, என் தகப்பன் வீட்டில் அப்படி வேலைக்காரனுக்கு இவ்வளவு இப்படி இருக்கானே, வேலைக்காரனுக்கு நல்ல உடை இருக்கு, வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கணும். அப்பாவின் அன்பை விட்டு வெளியே போனோம்னா அதான் கதி. இல்ல வேண்டாம். எதுக்கு? நீங்க அந்த பாவம் செஞ்சதுனால உங்களுக்கு என்ன லாபம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. துணிகரமா பாவம் செஞ்சிட்டீங்க, என்ன லாபம் உங்களுக்கு? ஆத்துமாக்கு நஷ்டம், உங்க சந்ததிக்கு ஒரு பெரிய நஷ்டம். பாவம் செஞ்சா எனக்கு மட்டும் நஷ்டம் இல்ல, என் சந்ததிக்கே நஷ்டம். ஆண்டவர் சமூகத்தில்
வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடிய திரும்ப திரும்ப எழும்பக்கூடாதப்பா. ஓ, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு, சொல்லுங்க, மீண்டும் தலை தூக்க, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. எத்தனை உண்மையா மாண்டு மடியட்டும், மீண்டும் அது எழும்பக்கூடாது, திரும்ப அந்த சுபாவம் வரக்கூடாது, திரும்ப அந்த மாம்சம் வரக்கூடாது, இந்த மாம்சத்தின் கிரியை வெளியே வரக்கூடாது. யார் யாருக்கு அப்படி நீங்க தேவை கரங்களை உயர்த்துங்க. இப்போ உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசுவின் நாமத்தினால கரங்களை உயர்த்துகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த மாம்ச கிரியைகளும் வரவே கூடாது. இயேசுவின் நசன இயேசுவின் நாமத்தில் இங்கிருந்து பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி இப்பொழுது சுட்டெரிப்பதாக, எல்லா எழும்பி இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெரிப்பதாக. சத்ருவே, அவர்கள் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தம் இப்பொழுது பலிபீடத்திலிருந்து அக்கினியாக மாறி இப்பொழுது ஒவ்வொருடைய அந்தகார கிரியைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய துடிக்கிற எல்லா கிரியைகள், எல்லா வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், விழப்பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. விடுதலையானாய். இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து முழுவதும் விடுதலை கர்த்தர் தருவீராக ராஜா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.